கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி, பூண்டு உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம். இது அரைக்க போகிறோம், திப்பி திப்பியாக அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் பூண்டும் புளியும் அரைச்ச விழுது, வெறும் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இப்படி சேர்த்துக்கலாம். சுவையான பூண்டு ஊறுகாய் தயாராகிவிட்டது. ஆற வச்சு பாட்டிலில் போட்டுடலாம். தாளிச்ச பூண்டு ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கோம். சுவையான பூண்டு ஊறுகாய்